எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த மகா சிவராத்திரி. நமக்கு இந்த வருடம் வரக்கூடியது 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது சிவாலயங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம கைகளால் தானமாக கொடுக்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அற்புதமான இந்த மகா சிவராத்திரி நாளின் பொழுது நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே வீடுகளில் 4 கால பூஜை எப்படி மேற்கொள்ளணும், இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாளின் பொழுது இரவு முழுவதுமே கண் விழித்திருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது இரவு முழுவதுமே கண் விழித்து வழிபாடு செய்ததற்குண்டான மகத்தான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது. அதுலேயும் நாளைய நாள் நமக்கு சுக்கிரவார மகா சிவராத்திரி அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை நாளைய தினம் கட்டாயமாக நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது எந்த ஒரு இலை வழிபாடு மற்றும் மலர் வழிபாடு நமக்கு மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது. இப்படி இந்த பதிவுகள் எதுவுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு சிவாலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக வழங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம பிரதோஷ நாட்களில் வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கடன் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பச்சரிசி வைத்து வழிபட்டு அந்த பச்சரிசியை நம்ம ஊற வைத்து 1-2 இடித்து வெல்லம் இதெல்லாம் சேர்த்து எறும்புகளுக்கு உணவாக வழங்குவது அப்படிங்கிறது செய்வோம். இல்லை பசுமாடுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்வோம். இப்படி இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளன்னைக்கு நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது குறிப்பிட்டு கடன் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நீங்கள் பச்சரிசியை மாவாக தயார் செய்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் சந்நிதிக்குள்ளே, அதாவது கோவிலுக்கு உள்ள வெளியே கிடையாது, கோவிலுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல சிவாலயங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பச்சரிசி மாவை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே எறும்பு கூட்டங்கள் வரும். இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை நம்ம எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை 4:30 to 6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதோஷ காலம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் அனைத்து தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் குறிப்பிட்ட இந்த பிரதோஷ காலத்தில் நடக்கக்கூடிய சிவபெருமான அபிஷேகங்களை பார்ப்பதற்காகவே வருவாங்க. அப்படி அந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய கோவில் திருப்பணிகளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கு சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அதனால் அதிகப்படியான கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு அற்புதமான செயலை நீங்கள் மகா சிவராத்திரி நாளில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தின் பொழுது மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி அபிஷேகத்தின் பொழுது அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது எந்த வகையான கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு கடன், வங்கி கடன், வாகன கடன், நகை கடன், இப்படி எந்த வகையான கடன் சுமையால் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன செயலானது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததான் நம்ம இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும், நினைத்த காரியம் அனைத்துமே ஈடேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை கோவிலுக்கு தானமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபூதி. நீங்கள் மனதில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அது விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஒரு அற்புதமான விபூதி தானத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெறுவதற்குண்டான அருளை சிவபெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், திருமணத்தில் தடை விலகி திருமணம் கை கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இப்படி எந்த ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்குமே நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு இருந்தீங்களோ அந்த ஆசைகள் அனைத்துமே கைகூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு விபூதி தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திர நிலையும் விலகணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது தூய்மை பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவதன் மூலியமா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் விலக பெற்று பணம் புழங்குவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததா சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்
சொல்லக்கூடியவர்கள் இல்லை இருக்கின்ற நிலத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு நிலம் கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு கோவில்களுக்கு தீப தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பித்தளை விளக்காக இருக்கலாம், இல்லை உங்களால் முடியும்னா வெள்ளி விளக்கு கூட வாங்கி தரலாம். இல்லை எங்களால் எதுவும் முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அகல் விளக்கை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ கோவில் சன்னதிக்கு உள்ள பொதுவாக நம்ம விளக்குகள் ஏற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி அல்லாமல் கோவில் குருக்கள் கிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த விளக்கை வழங்குவது, அகல் விளக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, இது கோவிலுக்காக அப்படின்னு சொல்லி கையால் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய சொந்த வீடு கனவானது நினைவாவதற்குண்டான ஆசி பிறப்பதான் நம்பப்படுது. எளிமையான விஷயங்கள் தான், ஆனால் இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் சிவாலயங்களுக்கு மட்டுமே வழங்குவது அப்படிங்கிறத இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா ஒரு சிலர் பக்கத்தில் சிவாலயங்கள் இல்லைங்க, வேறு ஏதாவது ஆலயங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பொருட்களை தானமாக தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் கூடுமான வரைக்குமே மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சிவாலயங்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலயமா சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம இது வரைக்குமே எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தானம் வழங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் குறிப்பிட்டு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டநிலை விலகணும், நினைத்த காரியம் நடக்கணும், தரித்திர நிலையானது முற்றிலுமே ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தானமாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட நன்னாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த தான தர்மங்கள் மேற்கொள்வது, இந்த மாதிரி செயல்கள் அனைத்துமே செய்யும் பொழுது நம்மளை எந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேட்டி சட்டை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புடவை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே பார்த்து பார்த்து செய்து சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி தானம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா, நீங்கள் குறிப்பிட்ட பொருட்களை தானமாக வழங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சிவாலயங்களில் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தது 108 முறையாவது சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மன அமைதியோடு நம்மளுடைய கோரிக்கையை முன்வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பான வெற்றியை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதால இந்த அற்புதம் பொருந்திய நன்னாளன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தானத்தோடு சேர்த்து நான் சொன்ன மந்திரத்தையும் கட்டாயமா உச்சரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா அற்புதமான இந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கையான மகா சிவராத்திரி நாளின் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், அதுலேயும் குறிப்பாக சிவாலயங்களுக்கு எந்த பொருளை வாங்கி தருவதன் மூலயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.